அன்பிற்கினிய ஆவணப்படத்தை பெற்றுக்கொண்டு இறுதியாக உரை நிகழ்த்த இருக்கின்ற அன்பிற்கினிய மாண்புமிகு மேயர் அவர்களே, வரவேற்பு நிறுத்தியிருக்கின்ற திருமிகு ரங்கராஜன் அவர்களே, இங்கே பட்டிமன்ற பேச்சாளராக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலும் தன்னுடைய கொள்கையை விட்டு தராமல் பேசுகின்ற, அதன்படி நடந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய கவிஞர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களே, எழுத்தாளர் ஆதவன் தீட்சன் அவர்களே, முத்து நிலவன் அவர்களே, வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற குமரவேல் அவர்களே, நடராஜன் அவர்களே, பாரதி நந்தலால் அவருடைய செல்வமகள் பாரதி நந்தலால் அவர்களே, சேதுராமன் அவர்களே, பிரபுகுமார் அவர்களே, அமர்நாத் அவர்களே, நெல்சன் ஆரோக்கியராஜ் அவர்களே, வருகை இருந்திருக்கின்ற எழுத்தாளர் சங்கத்தினுடைய அனைத்து பிரதிநிதிகளுக்கும் எனது முதல்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நந்தலாலா அவர் நல்ல முறையில் எனக்கு நினைவுபடுத்தினார். கலைஞர் அவர்கள் எழுதிய தொல்காப்பு பூங்கா சென்னையிலே வெளியிடப்பட்டது. சென்னையிலே வெளியிடப்பட்டவுடன் நான் கலைஞரிடம் சென்று நான் புத்தகத்தை திருச்சியில் வைத்து வெளியிட வேண்டும் என்று கேட்டேன். அன்றைக்கு நமது மத்திய பேருந்து நிலையத்தில் இருக்கின்ற ஃபெமினா ஹோட்டல் அரங்கிலே அந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. வெளியிடப்பட்டாலும் அதில் சிறப்புரையாற்றுவதற்காக பல பேரை அணுகிய போது அன்றைக்கு ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காரணத்தால் பெரிய எழுத்தாளர்களெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ ஒத்துழைப்பு இல்லை. ஆனால் நம்முடைய நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளருடைய சகோதரர் அவர், இங்கே இருக்கின்ற நம்ம நந்தலாலா அவர்களும் இன்னும் 3 பேர்கள் வந்து வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்திருந்தார்கள். எனவே வாழ்த்துறை வழங்குவது என்பது, இப்போது எங்களை ஒரு புத்தகம் வெளியிட சொன்னால் நாங்கள் அந்த புத்தகம் கிடைக்கலன்னா கூட கொடுத்துட்டு நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு போடுவேன். ஆனால் தொல்காப்பிய பூங்காவை படித்து அதை பற்றி, அது கலைஞர் எழுதியதை பற்றி நான் சொல்ல வேண்டும். அது எந்த அளவுக்கு சிரமமான விஷயம் என்பதை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள். நான் சொல்ல வேண்டியதில்லை. அந்த அளவிற்கு மிக சிறப்பாக அந்த வெளியீட்டு விழாவில் வந்து உரையாற்றினார். கலைஞரிடம் நான் முதலில் நந்தலாலாவை எப்படி அறிமுகப்படுத்தினேன் என்று சொன்னால், அவரெல்லாம் நம்முடைய பொது உடைமை இயக்க தோழர்கள், மதுக்கூர் ராமலிங்கம் போல் பேங்க்கில் வேலை செஞ்சவர். பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு கடுமையாக பேசுவார். நீங்கள் பேச்சுன்னா அவ்வளவு கடுமையாக இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கிற போது இதுக்கு வந்தவுடன் அவரை ஒவ்வொருவரையும் அறிவொழியவர்களையும் இவரையும் நம்முடைய கலைஞரிடம் நான் சொன்னேன். இவர் நம்முடைய நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளருடைய சகோதரர், இவர் வங்கியில் பணியாற்றுகிறவர், பொது உடைமை இயக்க தோழர், ஆனால் உங்கள் மீது தனிப்பட்ட அன்பு கொண்டவர் என்று அவரை அறிமுகப்படுத்திய போது தலைவர் அவர்கள் பார்த்து அவரிடம் பேசினார். நந்தலாலா அவரிடம் பேசிய போது கலைஞர் பேசினார். அதில் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைந்தார் நந்தலாலா. மகிழ்ச்சி அடைந்து அதுக்கு பிறகு தலைமை கழகத்தினுடைய பேச்சாளராகவே, திமுகவினுடைய தலைமை கழக பேச்சாளராகவே அவர் வந்துவிட்டார்கள். எனவே அப்படி தான் கலைஞரிடம் அவருக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. நான் இதே செய்தியை கொஞ்சம் இன்னும் போன எமர்ஜென்சி பீரியட் 1976 எமர்ஜென்சி பீரியடுக்கு போனோம் என்று சொன்னால், அவசர நிலை காலத்தில் இந்திரா காந்தி திமுகவினுடைய ஆட்சியை கலைத்து விட்டு கலைஞர் அவர்கள் திருச்சிக்கு வருகிற போது, திருச்சியில் அவருக்கு ரூம் தங்குவதற்கு யாரும் ரூம் தரவில்லை. ரூம் அவருக்கு கொடுக்கவில்லை யாரும். அப்போது அன்பில் இருக்கிறார். அவர் கேட்டபோது சங்கம் ஹோட்டலுடைய அதிபர் கிருஷ்ணாம்பி ரெட்டியார் அவர்கள் சாலையில் கலைஞருக்கு மாலை போட்டு அன்பிலிடம் செலவுக்கு பணம் தந்து, இவரை தங்க சொல்லுங்கள், இறுதி வரை இங்கு இலவசமாகவே அவர் இருக்க வேண்டும், எங்களுடைய ஹோட்டலில் இருக்க வேண்டும் என்று அவர் கொடுத்தார். அதுபோல தான் இந்த தொல்காப்பிய பூங்காவிலே வந்திருந்த உரையாற்ற வந்திருந்தவர்கள் அதை அங்கு வருகின்ற போது நான் அந்த நிகழ்ச்சியோடு தான் ஒப்பிட்டு நான் பார்த்தேன். ஏனென்றால் இப்போது நடராஜன் இருக்கிறார். நடராஜன் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய நேர்முக உதவியாளர். இங்கே இருக்கிறார் குமாரசாமி, அவங்க குமரவேல் அவர்கள் நில அளவினுடைய தலைமை பணியாளர், திருச்சி மாவட்டத்தினுடைய தலைமை பணியாளர். ஜெயலலிதா நேருனுடைய
காலேஜை போய் பார்த்து அதை இடித்து விட்டு வாங்கள் என்று அவருடைய உதவியாளர் வெங்கட்ராமன் அவர்களும் இன்றைக்கு இருக்கிற போலீஸ் அதிகாரியும் சொல்கிறார்கள். அவர் சொன்னார், என் வேலையை விட்டாலும் விடுவேனே தவிர அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னவர் குமரவேல் அவர்கள். நான் ஏன்னு சொல்கிறேன்னா, எதிரில் உரையாற்ற நிறைய அரசு அலுவலர்கள், ஓய்வு பெற்ற அலுவலர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த அலுவலர்கள் யாருமே பணத்துக்கோ அல்லது வேறு எதுக்குமே அவர்கள் எல்லாம் அடிமை இல்லை, அன்புக்கு மட்டுமே அடிமை கொண்டவர்களாக. அதனால் தான் இன்றைக்கு நம்முடைய மதுக்கூறார் எனக்கு ஒரு செய்தி, குறுஞ்செய்தி அனுப்பினார். அவருடைய பேரிலே சாலை அனுப்பித்தீர்கள், எனக்கு நன்றி என்று எனக்கு அனுப்பினார் என்று சொன்னால் அவர் மீது இருக்கிற பற்றின் காரணமாக தான் அதை அனுப்பினார்கள். மேடையில் வீட்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. எனவே மகள் என்ற முறையில் அவர் வரவேற்பு நிகழ்த்துக்கு போதே அவர் தொண்டை அடைத்து விட்டது. அவ்வளவு பிரியமாக இருப்பார். எங்களுக்கெல்லாம் நல்ல ஆலோசனை தருவார். ஏன் நாங்கள் கொஞ்சம் கடுமையாக அந்த காலம் நீங்கள் போகிற இன்றைக்கி வயது ஆகிட்டு தான், அன்றைக்கெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் எங்களெல்லாம் நல்வழிப்படுத்தியவர்கள் அவர் ஒருவர். எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதில் இப்படி பேண்ட்டில் கையை விட்டுட்டு தான் பேசுவார். அவர் எப்போதுமே அப்படி தான் உரையாற்றுவார். அது என்ன அர்த்தம்னா, யாரையும் சட்டம் பண்ணுறதில்ல. இப்போ பேண்ட்டில் கையை விட்டு பேசும்போது அது ஐயா பெரியார் அவர் சொன்னதாக எதிர்க்கிறவங்க பூரா முட்டை போய் நினச்சா பேசுகிறேன், அப்போ தான் சரியாக வரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி யாரை எந்த கருத்தை சொல்கிறோமோ நம்ம கருத்திலிருந்து பின்வாங்குவதில்லை பேசுகிற போது. இப்போ மதுக்கூறார் அவரிடம் நீங்கள் சொல்லுகிற அவருடைய கருத்தை கடைசி வரைக்கும் நிற்பார். அதில் எந்த விதமான சமரசக்கும் இடமில்லை. எனவே எழுத்தாளர்கள் என்று வருகிற போதே அவர்கள் தனிப்பட்ட சுயமரியாதையை நிச்சயமாக வைத்துக்கொள்கிறவர்கள், தான் சொல்கிற கருத்தை ஆணித்தரமாக சொல்லக்கூடியவர்கள். அதிலும் குறிப்பாக நந்தலால் அவர்கள் யாரை பற்றி எதையும் தன் மனதில் பட்டதை அப்படியே பேசக்கூடியவர். அவருடைய இன்றைக்கு அவர் பேரில் பாய்மொழி நீ எனக்கு என்று சொல்லி ஒரு குறும்படம் தயாரித்து அதையும் வெளியிடுகிற ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறீர்கள். எனவே நீங்கள்லாம் ஒரு 58 வருஷம் அரசியலை பணியாற்றிவிட்டு ஓய்வு பெற்றிருக்கிறீர்கள் எல்லாம். அதுபோல் கிட்டத்தட்ட நானும் ஒரு 20 ஆண்டு காலம் அமைச்சராகவே இருந்து விட்டுருக்கிறேன். நிறைய காலம் 30 ஆண்டு காலத்துக்கு 40 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. எனக்கு உங்களுடைய அந்த தன்மை, நன்றி மறவாத அந்த தன்மை, சக தோழருக்கு தர வேண்டிய மரியாதை, எப்படி அந்த வயது ஆக ஆக அந்த தன்மை வருகிறதோ அதுபோல் இப்போது எனக்கும் கிட்டத்தட்ட அது வந்திருக்கிறது. நான் யாரையும் ரொம்ப கடுமையாக பேசுவேன், உங்களுக்கெல்லாம் தெரியும். அதில் ஒன்றும் நல்லா இப்போல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டான். எனவே இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால், இதை கடுமையாக பேசுகிறதுல இப்போ மதுக்கூறார் பேசுகிறதுக்கு எத்தனை வழக்கு ஒன்றாலும் போடலாம். ஆனால் அவர் எந்த பதவியிலையும் இல்லை, அவர் மீது எந்த வழக்கும் போட முடியாது. எங்களை தொடர்ந்து வழக்கில் போடுறதுன்னா அவங்களுக்கு ஒரு சாக்லேட் சாப்பிட்றது மாதிரி எங்களை மாற்றுறதுங்கிறது அப்படி தான். தொடர்ந்து ஒரு பக்கம் மக்கள், ஒரு பக்கம் நம்முடைய அரசு கட்சி, ஒரு பக்கம் வழக்கு, நீதிமன்றம். இது அப்படியே அதிலிருந்து தப்ப முடியவில்லை. எனவே தொடர்ந்து அந்த பணியில் இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லாத்தையும் நாங்கள் எப்படி நினைக்கிறோம் என்று சொன்னால், இதுபோல் நீங்கள் பேச்சாளர்கள், நம்முடைய கருத்தை சொல்கின்ற நண்பர்கள், தன்னுடைய கருத்தில் எவ்வளவு கெட்டியாக இருந்திருக்கிறார்கள், அதிலிருந்து மாறுபடாமல் எவ்வளவு இடைஞ்சல் வந்தாலும் நம்முடைய கழகம், தலைவருடைய இன்றைக்கு இருக்கிற தலைவர், அதில் சமரசம் இல்லாமல் எந்த சிரமம் வந்தாலும் ஏற்றுக்கொள்வது என்ற நிலையில் தான் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அமைச்சர் தருகின்ற போது மகிழ்ச்சி என்று சொன்னால், வழக்கு தருகிற போது அதை ஏற்றுக்கொண்டு தான் வேண்டும். எனவே அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கிற பணி இப்போது நான் அவரிடம் சொன்னபோது 14ஆம் தேதி நான் நிச்சயமாக இருப்பது கஷ்டம். அதில் இந்த தோழமை கட்சிகளோட பேச்சுவார்த்தை எல்லாரும் முடிந்து விட்டது. நம்முடைய மதுக்கூறார் அவருடைய இயக்கத்தோழர்களோடு பேச வேணும். அவ்வளோ லேசாக அதெல்லாம் பேசியில் வெளியே வந்துட முடியாது. ஆனால் 2 நாள் விட்டாங்க, நாங்கள் வந்துட்டோம். நாளைக்கு ஆர்ப்பாட்டம் இருக்கிறதுனால வந்துட்டோம். அதனால் ஒரு வேலை நான் போகிறேன், தயவுசெய்து யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். நான் அந்த படம் பார்த்து நான் அந்த கருத்தை பாரதியவரிடம் சொல்கிறேன். நம்முடைய நடராஜன் போன்றவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கும்போதே எப்படி குமரவேல் அவர்கள் பணியாற்றினாரோ அப்படி நல்ல முறையிலே பணியாற்றியவர்கள். எனவே அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும் வாழ்த்தும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த நந்தலாலா புகழ் என்பது அவர் நிலைத்து இருக்கும். அவருக்கு நீங்கள் போனீங்கன்னா, அவர் வீட்டுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் முழங்கால் அளவு சேரில் தான் போகணும். நீங்கள் கருமண்டபத்துக்கு போனீங்கன்னா
ரோடு அவர் ரோடு தான் போட்டார். போட்டது எதுக்குன்னா அந்த ரோடை தான் போட்டார். அவர் சரியாக போகணும் அப்படின்னு சொல்லி. எனவே அவரால் தான் அந்த பகுதி முழுவதும் இன்றைக்கு தார் சாலையாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் அவரால் தான் மாறி இருக்கிறது. எனவே அதுக்கு எங்களுக்கு உந்துதலாக எழுத்தாளர் மட்டுமல்ல, செயல்பாட்டிலும் எங்களுக்கு உந்துதலாக இருந்தவர் நந்தலால் அவர்கள். அவருடைய புகழ் என்று நிலைத்து நிற்கும். அவருடைய குடும்பத்தாருக்கு நாங்களும் இந்த திருச்சி மக்களும் என்றைக்கும் உற்றுதுணையாக இருப்பார்கள் என்று சொல்லி நந்தலால் புகழ் என்றைக்கும் நிலைத்து நிற்க வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.